எப்படியாவது போயிடுற வாட்டர் தண்ணிக்குள்ள காலை வச்ச முடிஞ்சு வச்சு சூழ்நிலை வச்சுப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு. இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருந்துச்சு. ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்லிட்டா, ஃபுட்டு ஃப்ரீ, நாஸ்டா ஃப்ரீ. போதுமே, இது போதுமே. 3 பேர் 650 அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு, 3 பேருக்குமா 650 அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதிலே சாப்பாடெல்லாம் வந்துட்டு நீங்கள் வில்லேஜ் ஆடினா கூட ஒரே நேரத்துக்கு 700-800 வந்துடும் 2 பேருக்கு. அப்படின்னா இது வந்து ரொம்ப அப்படி பார்த்தா ஈஸி தான், இது பரவாயில்ல. ஆக்சுவலி ஆக்சிஜன் ரொம்ப கம்மி அந்த மாதிரியே இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி இருக்குது, அதுதான் வந்து பாகிஸ்தான் பார்டர். ஸோ அந்த சைடு இருக்குது பாகிஸ்தான், இந்த சைடு இருக்குது இந்தியா. ஸோ அந்த இடத்த நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ நேற்று வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நேற்று 6 மணி ஆக்சுவலி ஈவினிங் நாங்கள் வரும்போது. அப்போ வந்து அந்த இடத்த நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பிட்டு நேராக பேங்காக் லேக் போகிறோம். இன்றைக்கி பேங்காக் லேக்கில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் போலீஸ் 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 என்ட்ரி. சேம் சேம். ஆ, தமிழ்நாடு. தமிழ்நாடு, கன்னியாகுமரிக்கு பாஸ். ஆக்சுவலி ஜென்ரல் ஒரு என்ட்ரி தான். இந்த மாதிரி நாங்கள் உள்ள வரும்போது எல்லா இடத்துலையுமே என்ட்ரி பண்ணிட்டு தான் வந்தோம், போட்டுட்டு தான் வந்தோம். நிறைய இடத்துல என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ அதில் நாங்கள் பாஸ் எடுத்துட்டோம். பாஸ் எங்கே கேட்பாங்க எனக்கு சத்தியமாக தெரில, பார்ப்போம் இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அங்கேயுமே நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்கான பிளேஸ்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் காரணமாக கேன் பார்த்தீங்கன்னா அது பெட்ரோல் பிடிச்சிருந்த கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் டைட் பண்ணதுனால கொஞ்சம் அப்படி மடங்கி லீக்கேஜ் ஆகிட்டு ஒரு 1/2 லிட்டர் வேஸ்ட் ஆச்சு. ஸோ நம்ம டேங்க் வந்து 5 லிட்டர் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு நாங்கள் டேங்க் வந்து அப்படியே அதை ஊற்றிட்டோம். திரும்பி மறுபடியும் எங்கே பெட்ரோல் போடணுமோ அங்கே வந்து வண்டிக்கு போட்டுட்டு மறுபடியும் வாட்டி கேனில் ஃபில் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் அங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஒரு 400 கிலோமீட்டர் வேணுமோ. நம்ம வந்து ஆக்சுவலி 1 டேங்க் ஃபுல் பண்ணால் போதும். பட் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிட்டர்ஸ் கேரி பண்ணுறது இனிமேல் நல்லது தானே. திடீர்னு நம்ம ஹில்ஸில் வந்து மைலேஜ் நம்ம வண்டி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் அது வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, எல்லாருமே கன்ஸோட நின்றுட்டே இருப்பாங்க நிறைய பேர். இப்படி நேற்று ஈவினிங்கே போக வேண்டியது, போக முடியாமல் போச்சு. பட் இன்னைக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு காலையில் 8 மணிக்கு எங்கள் பிளான். 8 மணிக்கு எந்திரிக்க முடியல, ஆனால் செம்ம குளிர். ஆக்சுவலி இல்லை, 7 மணிக்கு வந்து நம்ம வெளியே போகிறத பிளான், இங்கே வந்து பார்க்க போகிறத பிளான். 8 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறத பிளான், செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறத பிளான் வச்சுருந்தோம். முடியாமல் போச்சு. செம்ம குளிர் அப்படிங்கிறத எந்திரிக்க கூட முடியல. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல இது வந்து தங்குறீங்கன்னா பாருங்களேன், ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. 2 டைம் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டாலே எவ்வளோ செலவாக யோசிச்சு பாருங்க. ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்து மொத்தமே ரூமுக்கு 2000 தான். 3 பேர் தங்கியிருந்தோம். அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே இது. ஸோ நீங்கள் கடைசி வில்லேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டே பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி இந்த ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன் பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு லேயில் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஹோட்டலில் வந்து 1400 ரூபா. நாங்கள் வந்து சாப்பிட்ட ஒரு டைம் சாப்பிட்டு போனீங்க, அதுக்கே கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் பில் ஆயிடுச்சு. ஆலு பரோட்டா நம்ம சாப்பிட்டோம். ஆலு பரோட்டா சாப்பிட்டதுக்கே எங்களுக்கு 1000 ருபீஸ் பில். ஆலு பரோட்டா அப்புறம் 2 டைம்ஸ் டீ. இங்கே வந்து டீயும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கேட்குறனாலாம் டீ ஃப்ரீ. அந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்போ ஓகே தான் இது.
ஆக்சுவலி நேற்று வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, சார்ஜ் இல்லாமல் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு மொபைல் உடனே. ஸ்கூல் ஆர்மி இல்லை, ஆர்மி காட்வேல் ஸ்கூல் டிஷ்கி டொட்டுருக்கு இந்த ஊரில் தான் இப்போ இருக்கும். டொட்டு இருக்கு, இந்த ஊர் பேர் கூட சரியான வர மாட்டேன். லடாக் ஃப்ளாக் அழுக்காச்சு, ஊருக்கு போனே புது ஃப்ளாக் மாட்டிடுவேன் வண்டியில். ரிவர் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க, அழகா ஹில்ஸ் பக்கத்தில் ஜம்முண்டு. 2 சைடும் மலை, சென்ட்ரலில் மட்டும் ரிவர். பேர் ஹில்ஸ் மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே மட்டும் தான் இன்னுமே அந்த பழைய பிரிட்ஜஸ் எல்லாமே இருக்குது. மீதி இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு பழைய பிரிட்ஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க. சன்செட் கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய பிரிட்ஜஸ் வச்சிருக்காங்க எப்போவுமே. பட் இப்போ ரோடு போட்டதுனால இப்போ வந்து அந்த பக்கம் போகிறாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. பார்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க, ரெஸ்ட்ரிக்ட் பார்டர் ஏரியா. பட் நம்ம இந்த ரோட்டில் உள்ள போகிறோம். இதுக்கு அங்கே தான் போகிறது, பாகிஸ்தான் இருக்கும் ஒரு வேலை. வெல்கம் டு பார்டர் வில்லேஜ் திங்க். நேரத்தில் ஈவினிங்ஸ் எனக்கு அப்படியே ஒரு ஹெட்டேக் ஆயிடுச்சு. ஏன்னு தெரில, குளிரின் காரணமாகவா இல்லை எப்படின்னு தெரில. எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அப்படி ஆனாலே எனக்கு வந்து ஒரு இதாயிரும். ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு நேற்று வந்து. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி இஷ்யூ தான். பட் டைம் வேறு அதிகமாக எடுத்துகிட்டே போகுது, எனக்கு அது வேறு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஒரு நாள் அப்படி டிலே ஆச்சா, அந்த ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே டக்குன்னு ஹைப் பண்ணி விட்றேன். ஏதாவது ப்ரெஷர் ஆச்சுன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஹெட்டேக்கில் வந்துடும். ஹெட்டேக் வந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. அப்புறம் ஹெட்டேக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையதுக்கே டிலே ஆச்சு. நான் ஆக்சுவலி ரூம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல ஆகிடும். அந்த என்னதான் ட்ராவல் பண்ணால் எனக்கு ஹெட்டேக் வந்துடும், ரொம்ப ப்ரெஷர் ஆச்சுன்னா. அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவல் டைமில் ஆகக்கூடாது. பட் என்ன பண்ணுறேன், என்னையும் நான் அப்படி ஆயிடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போவுமே. இந்த மாதிரி ஓவர் திங்க் கம்மி பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ட்ராவலே வந்தேன். ஸோ ஓவர் திங்க் இந்த ட்ராவல் ஆக்சுவலி இத்தனை நாளாக இருக்கலாம், இதனால நான் ஓவர் திங்க் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கேன் மறுபடியும். ஐயோ அப்படி இப்படி அப்படின்ட்டு மறுபடியும். ஏன்னா 4 நெருங்க ட்ராவல் முடிய போகுது அப்படிங்கும் போதே எனக்கு அந்த ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கம்மி பண்ணுறதுக்காகவும் மட்டுமே முதல்ல ட்ராவல் சூஸ் பண்ணேன். இந்த வில்லேஜ் தான் ரொம்ப பாவம்ல, லாஸ்ட்டில் இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஹில்ஸாக இருக்குது பாருங்க, வண்டி அடி சைடில் எதுவுமே கிடையாது. நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் குளிர் கம்மி. நேற்று ரொம்பவே அதிகம், பயங்கரமாக குளிர்ச்சி. ஸோ அந்த வெளியிலே பார்த்துட்டு பார்ப்பீங்க, நான் போடல இன்னும். தேசிய கொடி ஏற்றிச்சிருக்காங்க பாருங்க ஒரு வீட்டில். வீடு இந்த மேலே இருக்குதா? பி ஏரியா. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. டக்குன்னு பாகிஸ்தான் கிட்ட போன மாதிரியே ஒரு டாட்டு. கிட்ட தான் வந்துட்டோம், ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. டக்குன்னு நம்மளை தேடி போயிட்டுனா போட்டு தள்ளிட்டு நினைச்சிய அழுதுங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் 6 மணிக்கு மேலே அந்த ஏரியாவுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாயிருமா, என்ன ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. அந்த இடத்துல ஹெல்ப் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பகல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமாக தான் இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் ராத்திரிலாம் யோசிச்சு பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தை வேண்டி தான் அங்கே வந்து எங்களை அலோவ் பண்ணலை. பட் நேரத்தை அலோவ் பண்ணி தான் எங்களுக்கு வந்து ஒரு வேலை வச்சு இப்போ நாங்கள் டேரெக்டாக கிளம்பி போயிருப்போம் கொஞ்சம் சீக்கிரமாக. காத்துங்களா அங்கே இது பேங்காக் லேக் போயிருப்போம். இன்னைக்கு போட்டு லேக்குக்கு கொஞ்சம் லேட்டாகும் போய் சேர்றதுக்கு. பட் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது லேட்டாக போய் சேர்றதுலாம் எப்போவுமே பழசு தான். பட் இருந்தால் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் பாகிஸ்தானோட லாஸ்ட்டு வில்லேஜ். நான் என்னோடய டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபைனலாக நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லாமே செக் அவுட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். ஸோ அதனால் இந்த வாட்டியுமே இங்கே எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, டைரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். 90 கிலோமீட்டர்ஸ் பிஸ்கிட்டு,
நேற்று வந்து அங்கேருந்து வந்தோம். ஸோ ஜெஸ்கீட்டில் வந்துட்டு பெட்ரோல் பம்ப் இருக்கும். அங்கே வந்து பெட்ரோல் வந்து கேன் எல்லாமே ஜெரி கேன் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் கிளம்ப வேண்டியதான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் லேக் தான் போகிறோம். பேங்காக் லேக் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து டக்குன்னு எங்கேயா 2 பிளேஸ் கிளம்பும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கவர் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் கை காட்டிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பையன் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தான். இது பண்ணிட்டு இருந்தான் ஸ்கேட்டிங் தான் நினைக்கிறேன். ஸ்கேட்டிங் இல்லை, அது பேர் வண்டியில் விட்டேன், எங்களுக்கு பேரனை பற்றி எல்லாம் சரி ரைட் விடுங்க. கையிலெல்லாம் தட்டிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஈவினிங் ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் கேமராவில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால விட்டேன். புது ரோடு வேறு போடுறாங்க. அங்கே எங்கேன்னு கல் அடித்து பயங்கரமாக கடமடான்னு மல்காடில் சவுண்டு வருது. அப்படியே அந்த தாரெலாம் ஊற்றிருப்பாங்களா தான் ஒட்டிச்சு நினைக்க டயரில். அப்படியே ரோடும் போட்டுகிட்டே இருக்காங்க. சவுண்டு வந்துட்டு தான் இருக்கு வண்டியில். ஏதில் வந்து ஒட்டி இருக்கோ தெரில. டயரில் லைட்டாக இங்கே நிற்கும் போது பார்த்து தெரியும் மல்காடில் ஏதாவது ஒட்டியிருக்கும். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜில் வந்து ஒவ்வொரு வண்டி தான் போகணும். ஸோ அதனால தான் ஜேசிபி போது வரைக்கும் இந்த பிரிட்ஜில் ஜேசிபி போச்சு. ஒரு கட்டை வரதில் இல்லை. ஸோ எல்லோரும் அங்கே எண்டிங் போன அப்புறம் நம்ம போகணும். ஏன்னா ஸ்ட்ராங்கு கிடையாது. இந்த ஜேசிபி பொருளும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கட்டானா. இந்த சவுண்ட் நடக்கலாம் டக்கு 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 டக்கு. செம்ம ஃபீல். லாஞ்சில் சவுண்டு. வெரி வெரி டேஞ்சரஸ் ரோட். நேற்று இறங்கினதுலே இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லாரிலாம் வருமா? பரவாயில்லையே. இதில் தான் ஏறுறது கொஞ்சம் டஃப்பு. பட் ஏறிடலாம் 2 கியர்லேயே போட்டு. ஏன்னா மண்ணும் கிடக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு கியர் 2 கியரில் ஃபஸ்ட்டு கியர் சரியான ஸ்டேட்டு. வரும்போது ரொம்ப கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. போகும்போது இறங்குறது தானே கஷ்டம், ஏறுறது ஈஸி தானே. ஏன்னா வரும்போது ரொம்ப ஸ்லீடாக இருக்கும். டக்குன்னு ஸ்லிப் பண்ணி விட்டுரும். ஏறுறது விட டக்குன்னு தம்மு கொடுத்து எத்தனை வண்டி அப்படி ஏறிடும் ஒரே பிக்கப் இடத்துல சர்றன்னு. வா 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 எல்லாம் தாண்டி விட்டோம், கடந்து விட்டோம். क्या ओके इधर डिस्क कितने. हाँ கால் எடுத்து ஜகாங்க ஏற்றினோட பாரியா இருக்கும். எப்படி சரியான கல் வந்து மாட்டிக்கிட்டேண்ணா. பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டம் தான். இறங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்பா எப்படியாவது போயிடுற. அப்போ மேலே வழியே இல்லை, கல்குவாரிக்கு போயிட்டேன். அப்போ பேர் இந்த சைட்லோடு அப்படி. அப்பா சரியான எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு இதுதான். ஓகே டன் வந்துச்சு. அதுபடி மொழி ஓடி நடிட்டேன். ஹெல்மெட்டை கொண்டல ரைட்டு. ஆக்சுவலி நான் கீழே போக வேண்டிய வழி ஒரு பரேசி ரோடு தப்பா சொல்லிட்டாங்களே. இந்த மாதிரி படப்படுத்துறாங்க. அங்கேயும் போச்சு ஆஃப் ரோடு தான் பண்ணோம், எங்கேயும் ஆஃப் ரோடு தான். கடவுளே ரொம்பவே கஷ்டமாட்டேன் நீங்கள். वाह टाइम ज़्यादा हो गया. अभी 31 किलोमीटर मतलब 130 किलोमीटर होते 130 किलोमीटर நம்ம போகணும். इधर है ना रास्ता, इधर है ना. அப்பா பயங்கரமான ரோடிங்ப்பா. அடி தலைகீழ போகுது. சரியான எக்ஸ்ட்ரீம் இன்னைக்கு.
வேற லெவலில் ஆஃப் ரோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆ ஆ ரோடு அது ஒரு கசியாக சரி, எங்கேயோ போய் கடைசி எங்கேயோ மாட்டி வச்சுட்டு போ. இந்த ரோடு நல்ல ரோட்டில் போயிருக்கலாம். ஒருத்தன் பேச்சை கேட்டு எவ்வளோ தூரம் ஆஃப் ரோட் பண்ணது ரொம்ப போச்சு. அப்படியே சைடில் போக வேண்டியது அந்த ஆஃப் ரோட்லேயே. இன்னும் எவ்வளோ தூரம் ஆஃப் ரோட் இருக்குன்னு தெரியல. இன்னும் 130 கிலோமீட்டர் போனோம். சரியான ரஃப் ரோடு இது. ஃப்ரண்ட்லேயும் பிரேக்கில் கை வச்சா முடிஞ்சு போச்சு. அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்றோம் நம்மளை. ஸோ பேக்லேயும் கையை கால் வைக்க முடியல. அப்படியே மேனேஜபிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பா நம்ம பாஸ் வேறு ஆளை காணல, நம்ம ஃப்ரெண்டு வேறு சைக்கிள் ப்ரோ வேறு ஆளை காணல. ನಡೀತದೆ ಮಳೆ ಸಾವಕಾಶ ಜಗ್ತೇನೆ ಫಸ್ಟಿಗೆ ರಕ್ತಲ್ಕೋ ಭಾಳ ಫಸ್ಟ್ ಕೊಟ್ಟಂದ ಮತ್ತೆ ಗಾಡಿ ಜಗ್ತದಿಲ್ಲ. இதுக்கு ரொம்ப வேகமாகட்டா வண்டி கண்டிப்பாக மாட்டுவோம். ஸ்லோவில் சுற்றணும் அப்படி வீல். அப்போ தான் அந்த கல்லாம் மேலே ஏறும். ஜாக்கெட்லாம் குளிர்லேயே நனைஞ்சு போச்சுப்பா. அந்த எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. पैंगांग ले क्या ना, पैंगांग ले कितना किलोमीटर रोड है कैसे? 50 किलोमीटर चाहिए. ओके थैंक यू भाई. जाओ जाओ. हाँ ஏப்பா இந்த மாதிரி பேங்காங் லேக் ஒரு பேங்காங் லேக் பக்கத்தில் ஓடிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீம் மும்பை அங்கே இருந்த மாதிரியே ஒரு ஆஃப் ரோடு இது. பட் என்ன வண்டி இருந்துச்சு, வண்டி இல்லை, ரோடே மோசம்தான். பேங்காங் லேக் பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். பயங்கரம் வேக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு விட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போ கொஞ்சம் விட்டு ஆள் இப்படி விழுந்து பாரு மண். இது பயங்கரமான மண். முன்னாடி ஸ்லோவாக தான் போன மண்ணில் வெட்டுது 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 வெட்டுது. ஓகே வண்டி இன்ஜின் ஹீட் ஆக ஆரம்பிச்சிட்டு ஃபேன் ஓடுது, காலுக்கிட்ட கதை கதைன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஓகே லேக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ லேக்கு தான் இது பாருங்க, பக்கத்தில் வந்து லேக்கு ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் வந்துட்டு இப்போ. మళ్ళీ ఎక్కడ వీడియో ಮಾಡಿ తిప్పుతాను తలగలి ముందు పోయి ఉన్నప్పుడు వీడియో ಬರ್ಲೆ ಬರ್ಲೆ வாவ் வாட்டர் தண்ணிக்குள்ள காலை வச்ச முடிஞ்சு வச்சு தூண் வந்துப்போம். ஃபஸ்ட்டா 2 காலம் ஐஸ் ஆயிடுச்சு. புகை அடிக்குது அந்த வண்டியில், ஃபுல்லாக கால் கூலிங் ஆயிடுச்சு. சரியான வாட்டர். ஃபைனலாக நல்ல ரோட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் இது எவ்வளோ தரம் தெரியல, சரியான ஆஃப் ரோட் எக்ஸ்ட்ரீம் எனக்கு வச்சு செஞ்சு விட்டுச்சு ரோடு. நம்ம வண்டி சும்மாவே அப்படி ஃப்ரெண்டில் தூக்கிட்டு போடும்போது போகுது, அப்படி வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்குலாம் இது. வா இப்போ ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி சின்னச்சுங்களா பிரிச்சு மாதிரி 100 கிலோமீட்டர் தான், இன்னும் 109 கிலோமீட்டர் மொத்தம். பட் எவ்வளோ நேரம் இந்த ரோடு இருக்குன்னு தெரியாது. இடையில ஆஃப் ரோடு நிறைய வரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பா பறக்குது சும்மா வண்டி, எவ்வளோ நேரம் கிடந்து பம்புனதுக்கு. ஆள் அவர் வயசானால தான் போட்டு பறக்க விடுறாரு வண்டியை. சண்டீஸ்கர் வண்டி, சண்டீஸ்கர் வெஸ்ட் பெங்கால் வண்டி. அவர் ஏதோ ஒர்க்கில் இருக்காரு போலக்க, ஒர்க்கில் இருக்காரு. அவருக்கு அந்த மாதிரி ரூட்டை கேட்டாரு. ரூட்டை கேட்டு கீழே அப்படியே ரூட் இருக்கு அப்படின்னாங்க. சரின்னு வந்துட்டு கீழே ரூட்டில் இறங்கினா இது இவ்வளோ பெரிய ஆஃப் ரோடாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.
எக்ஸ்ட்ரீம்லி ஆஃப் ரோடு. எங்கள் வண்டி எல்லாம் பயங்கர அழுக்கு. ஸோ பார்க்கணும். லடாக் ஃபிளாக் பறக்குதா? ஸோ கீழே பறந்துட்டு இருக்கு. நம்ம பய ஆலைக்கான்ல லாங்கில் வந்துட்டு இருக்காரு. லாங்கில் இல்லாமல் லாங்கில் நம்ம வண்டி பறக்கும், சும்மா ஸ்லோவானாலும் நம்ம பிடிச்சி திக்கிறலாம். அவரே முந்திரலாம் இப்போ விட்டா. ஆனா வேண்டாம். ரோடு எப்படி இருக்கு பாருங்க. கல்வா ஏ கல்வா நீ காதல் செய்யாமல் நெஞ்சே நெஞ்சே பேச்சை கேட்காதே, காதல் என் காதல் விட்டு போறான், சின்ன பூமி இதனை விட்டு போகாதே, ஆகாயம் நிறம் மாறி போனால் போகட்டும், ஆனால் நீ மரம் மாறி போகக்கூடாது. ஓஹோ என் மச்சத்தாமரையே என் உச்சத்தாரகையே கடல் மண்ணாய் போனாலும். எப்படி இப்படி இப்படி ரோடு ஆடி வளைஞ்சு 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 போகுது. ஆனா இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு ஓட்டக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோடு சூப்பரா இருக்குதா ஓட்டுறதுக்கு. நம்ம வண்டியை செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பயங்கரமா போயிட்டு இருக்கான். மேலே பார்த்தீங்களா, மேலே மட்டும் வெயில் அடிக்குதுங்க. ஏன்னா சூரியன் வந்து சன் செட் ஆக ஆரம்பிச்சிட்டு, அதனால அது மழை வந்து மறைச்சிக்கிட்டு நம்மளை இப்போதைக்கு வெயில்ல இருந்து. ஆனால் அதுக்கு போல குளிர் தான் அதிகமாகும். மேலே அந்த மலையில மட்டும் உச்சில் அப்படி வெயில் அடிக்குது. பட் இது எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. இடையில இது வந்து சாப்பாடு மாதிரி, அது வந்து கூட்டு மாதிரி, இடையில கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். இது நல்ல ரோடு, கொஞ்சம் சாப்பாடு மாதிரி அதிகமாக வரும். கூட்டு மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வரும். मళ్ళీ साहिल को पड़ता रोड, साहिल को पड़ता रोड.